ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேக்கான சேனல்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரிஜினல் சேனல்ஸை நம்மக்கிட்டேயே கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இதுதான் அந்த சார்ட்டு. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி. டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது இப்படி தான் இருந்துச்சு. இது எப்படி நம்ம எடுத்தோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம நீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரெண்டில் வந்து இது பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு சிஹெச் கொடுத்துருச்சு. மார்க்கெட் ஒரு சிஹெச் கொடுத்த அப்புறம் மார்க்கெட்டில் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சிஹெச் கொடுத்தோன்னே மார்க்கெட்டில் இதை ஒரு எக்ஸ் மார்க்கிங், ஏன்னா வந்து லோ எடுத்துருக்கு எக்ஸ் மார்க்கிங்கு, இது வந்து பிஓஎஸ்ன்னு எடுத்தோம்னா இங்கே ஒரு குட்டி மைனராக ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது, சரிங்களா. ஸோ அதை பண்ணதுனால இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பர்டிகுலராக நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இல்லை சார், எனக்கு ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து இதை சிஹெச்சாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு எனக்கு இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கவுண்டர் ட்ரெண்டுன்னே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, சரிங்களா. இதை கவுண்டர் ட்ரெண்டுன்னே வச்சுக்கோங்க, சரிங்களா. மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஒரு 4 hours ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு, சரிங்களா. இந்த ஒரு பிளேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றி இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோ ட்ரெண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஹெச் நமக்கு வந்து வேலிடேட்க்கு போதும், சரிங்களா. இல்லை சார், நான் வந்து கவுண்டர்னு எடுத்துக்கிறேன்னா 2 சிஹெச் தேவை, சரிங்களா. இவ்வளோ தான் வந்து விஷயம், சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே வந்தோடனே 5 minutes நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோடனே 5 minutesக்கு நான் வந்து மார்க்கெட்டை மாற்றுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து 2 சிஹெச் தேவை. இது 1, இது 2, சரிங்களா. உடச்சிட்டு மேலே போகுதுன்னா மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும், சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போகுது. இப்போ வந்து நமக்கு எது சார் நமக்கு வந்து ஒரு சிஹெச் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட்டு நம்மளுடைய ஜோனை விட்டு மேலே போகுது. இப்போ எது சார் நமக்கு சிஹெச் பாயிண்ட்னா 1, 2, சரிங்களா. மார்க்கெட் வந்து மேலே எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும், சரிங்களா. இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 2 சிஹெச்சுமே பண்ணுது, சரிங்களா. இங்கே நீங்கள் மேஜராக எடுத்தால் இது 1, இல்லை சார் எனக்கு இதுதான் வந்து ஓகேனாலும் இது 1, இது 2, சரிங்களா. இந்த இடத்துல எடுக்குது. நம்ம எங்கே சார் என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த 2 சிஹெச் நடந்ததுக்கப்புறம் இந்த பிளேஸில் நம்ம ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக வந்து பிக் பண்ணலாம், சரிங்களா. இங்கே பிக் பண்ணிவிட்டு இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் நம்ம வந்து இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு தான், சரிங்களா. நீங்கள் வந்து ரொம்ப வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வைங்க, அப்படி இல்லை அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்டில் எப்பவுமே வந்து என்னுடைய இதே பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்டில் மேக்ஸிமம் நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் தான் வந்து பார்ப்பேன். கவுண்டர் ட்ரெண்டை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். மார்க்கெட் எங்கெங்கே திரும்ப போகுது, எங்கெங்கே வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு. ஸோ வந்து இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு இருக்குது. அடுத்து இங்கே ஒன்று. ஸோ இந்த நான் லைன் போகிறதெல்லாம் TP1 TP2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இதாக வச்சுக்கிறோம், சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட்டில் இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராசஸாகவே பார்த்துடலாம், என்ன வந்து பண்ணணும் லைவில் அப்படின்றதே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து TP1 ஸ்ட்ரைக் பண்ணுது. TP1 ஸ்ட்ரைக் பண்ணோன்னே SL இவ்வளோ தான். சரிங்களா? SL வந்து நம்ம இப்படி வச்சிடணும். சரிங்களா? நம்ம என்ட்ரி பாயிண்டில் SL அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதை தான் நம்ம வந்து பிரேக் ஈவன்னு சொல்லுவோம். அப்போ தான் வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்து அடித்தா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. சரிங்களா? இப்படி வந்து ஆயிடுச்சுங்களா. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டேப் அடிச்சுட்டு போகணும். சரிங்களா? டேப்புன்னா இங்கே அடிச்சுட்டு போகுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு டேப் அடிச்சுட்டு போகுது இல்லை மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டை வந்து டேப் அடிச்சுட்டு கீழே வந்து வந்த லோவாக வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? லோவை இப்போ பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து SL கொண்டு வந்து வச்சிடணும். சரிங்களா? அப்போ வந்து உங்களோட SL பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். சரிங்களா? அதிகமாக மீன்ஸ் அந்த சேஃபர் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒரு டேப்பு. சரிங்களா? இங்கே ஒரு டேப் அடித்ததுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லது. இது வந்து இன்னொரு ரீஎன்ட்ரி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இப்படி வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா? ரீஎன்ட்ரி நான் போடுறேன் சார் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:7 வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா? அது வந்து நீங்கள் எடுக்காது உங்களுடைய விருப்பம். இல்லை சார் நான் இங்கே எடுத்த என்ட்ரியை வந்து எடுக்கிறேன்னாலும் அதுவும் உங்களுடைய ஓன் வில் தான். சரிங்களா? டைரெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே முக்கால்வாசி வேலை வந்து நமக்கு வந்து ஓவர் ஆயிரும், எந்த டைரெக்ஷனில் வந்து போகுது அப்படின்னு. இது இந்த ட்ரேடில் மட்டும் இல்லை, எல்லா ட்ரேட்லேயுமே உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து தான் இம்பார்ட்டன்ட். டைரெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு வந்து கண்ணில் என்ன போடுதோ அதை மட்டும் காட்டணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஜஸ்ட் இங்கேயே காட்டுறோம் பாருங்கள். இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு கீழே போகுது, BOS கொடுக்குது, மறுபடியும் வந்து இந்த ஆர்டர் பிளாக் எடுக்குது, மார்க்கெட் கீழே போகுது, மறுபடியும் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுது, இந்த இடத்துல எடுக்குது, மறுபடியும் கீழே போகுது. ஒரு டைரெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம ப்ளே பண்ணோம்னாலே இங்கேயே ஜஸ்ட்டு கண்ணுக்கு எதிரவே பார்த்திங்கன்னா 1 2. ஸோ மெயினாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், டைரெக்ஷன். சரிங்களா? டைரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே முக்கால்வாசி வேலை வந்து நமக்கு ஓவர். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேறுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹேப்பி ட்ரேடிங்.